நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய நியூஸ் இருக்கு. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. நேத்து நம்மளுடைய மார்க்கெட் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட்ல நல்ல ஒரு சரிவு. நம்முடைய கிஃப்ட் நிஃப்டியும் பார்க்கையில நேத்து ஒரு 100 பாயிண்ட் இருந்தது. இப்போ காலையில பார்க்கையில ஒரு 57 பாயிண்ட் மைனஸ்ல தான் இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு டவுனு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 111 $12 கிட்ட இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த வார் டென்ஷன் எல்லாமே முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏற்கனவே சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டார்கெட்டுக்கு நிஃப்டி போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுவரைக்கும் போதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா, இல்ல அதையும் உடைச்சு கீழ போகுதான்னு நம்ம பொறுமையா தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த வார் பிரச்சனை முடியிற மாரி இப்போதைக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி இந்த அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. இந்த டென்ஷன் குறைஞ்சா மட்டும் தான் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் பார்க்கையில எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்லிங் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மார்ச்ல பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கு. எஃப்ஐ செல்லிங் குறையணும், இல்லன்னா ஸ்டாப் ஆகணும், இல்லன்னா பை பண்ணணும். அப்பதான் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப பொறுமையா, நிதானமா, நல்லா செலக்ஷன் பண்ணி ஸ்டாக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கு, பென்னி ஸ்டாக்கு இல்ல நல்ல கம்பெனி அந்த மாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது, அந்த ஸ்டாக்லாம் குயிக்கா ரெக்கவர் ஆகுமோ, அந்த மாரிக்க ஸ்டாக்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு கீழயே படுத்து கிடக்கிற ஸ்டாக்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிறாதீங்க. ரொம்ப ரூ. 500க்கு போயிருக்கும் அந்த ஸ்டாக்கு. இந்த மார்க்கெட் சரிவுல பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு இருக்கும். ஆஹா! ரூ. 500லேருந்து ரூ. 100க்கு கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு ஆசையில போயிட்டு, அந்த மாரிக்க ஸ்டாக்லலாம் போய் விழுந்துறாதீங்க. அதனால நல்லா அனாலிசிஸ் பண்ணி, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்க கேப்பிட்டல் எப்போதுமே கேப்பிட்டல லாஸ் பண்ணாம நீங்க பார்த்துக்கணும்னா, அந்த மாரிக்கு நிதானமும், பொறுமையும் தேவை. அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. மண்டே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் இல்லன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் ஓப்பனிங் இருக்கும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கெல்லாம் இந்த வார் நியூஸ் எதுவும் வந்துச்சுன்னா, இன்னைக்கு, நாளைக்கு எதுவும் ஒரு ப்ளஸ் ஆயிட்டு வந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, கிரீன்ல ஓப்பன் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு ஃப்ராட் நடந்துச்சுல்ல, அது சண்டிகர்ல. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இந்த பேங்க்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு 640, 650 கோடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. அந்த ஸ்டாக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவசரப்பட்டு இப்ப வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த 52 வாரம் லோக்கு வந்துச்சுன்னா, நம்ம வேணா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொன்னேன். ஆனா, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கன்டினியூ டவுன் தான் இருந்துட்டு இருக்கு. அதுவரையும் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வேற பார்த்தீங்கன்னா, மந்த்லி இதில பார்த்தீங்கன்னா, அந்த பேரலல் சேனல்ல குளோசிங் வச்சிருக்கு. நேத்து நம்ம பார்த்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால பேங்க் ஸ்டாக்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா? இந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லன்னா அடுத்த ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரிசல்ட் சரியில்லன்னா கண்டிப்பா இன்னும் கூட அடி வாங்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் எல்லாமே அடி மட்டத்தில படுத்து கிடக்குங்க. ரொம்ப டவுன்ல தான் படுத்து கிடக்கு. ஆமா. இந்த ஸ்டாக்கும் அதே மாரிக்கு தான். எங்கேருந்து பாருங்க. இந்த ஸ்டாக்கோடைய நம்ம ஹைய காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 வருஷத்து ஹைய காமிக்கிறேங்க. அப்புறம் மேக்ஸிமம் இதோட ஹை எங்கேருந்து எங்கே வரைக்கும் இறங்கியிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்லாம். அப்படியே ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் தான். அதாவது செல் ஆன் ரேஞ்ச்ல இந்த ஸ்டாக் இருக்கு. இன்னும் அது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ ஹைய பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டச் பண்ணவே இல்ல இந்த ஸ்டாக்லாம். ஆனா கன்டின்யூ அந்த கம்பெனிக்கெல்லாம் ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஒண்ணும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அடுத்தது ஒரு முக்கியமான நம்ம டைட்டில்ல உள்ள ஸ்டாக் நம்ம அத பத்தி ஃபர்ஸ்ட் பேசிருவோம். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட் தான். எங்கேருந்து பாருங்களேன், இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. எங்கேயுமே நிக்கவே இல்ல. செல் ஆன் ரைஸு, செல் ஆன் ரைஸு, செல் ஆன் ரைஸு, செல் ஆன் ரைஸ் தான் எல்லா ஸ்டாக்குமே ஆயிட்டு இருக்கு. அதே மாரிக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா நல்ல ஒரு டவுனா இருக்கு. ஆனா இந்த கம்பெனிக்கு பாருங்க, ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1734 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்டருங்க. சின்ன ஆர்டர்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஆனா, அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ இறங்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு தெரியல. முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த என்ஹெச்ல பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கன்டினியூவா டவுன் தான் இருக்கு. ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. பிஇ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆர்ஓசி ROE நல்லா இருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. பெக் ரேஷியோ நல்லா கம்மியா தான் இருக்கு. கடன் கிடையாது. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பிளட்ஜிங் கிடையாது. இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நமக்கு மயக்கம் போட்டு கீழ விழுந்துரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா டவுனு. இந்த மாரி ஸ்டாக்ல நம்ம போய் இந்த மாரி ஹைல மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆயிருக்கும் பாருங்க நம்முடைய கேப்பிட்டல்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போதுமே ரிஸ்க் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அமௌண்ட் சிலப்போ வராம இருக்கலாம். டிலே ஆகலாம் ப்ராஜெக்ட் அந்த மாரி நெறைய இஷ்யூ இருக்கு. இதுவரைக்கும் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங்கே பண்ணவில்ல. கன்டினியூவா ப்ராஃபிட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். யாராச்சும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இவங்களுடைய இப்ப இதில பார்க்கலாம். அதர் அசெட்ல பார்க்கையில உங்களுக்கு ட்ரேட் ரிசீவபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா, 874 கோடி இருக்கு. 921 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 50 கோடி என்னமோ வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு. 874 கோடி இருக்கு. கடன் பார்க்கையில இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வோட கடன் கம்மியா தான் இருக்கு. கடன் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. ஆனா, இந்த ஸ்டாக் கன்டினியூவா டவுன் தான். எஃப்ஐயோட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்காங்க. அதிகமா செல் பண்ணல. டிஐடியும் அதிகமா இருக்கு. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆனா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா நல்ல ஒரு டவுனு. இங்க வாங்குனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாஸா இருக்குங்க. இப்போ போய் என்ட்ரு ஆனாங்கன்னா, ஏதோ ஒரு 10% 20% ஏறும் வித்துட்டு வெளில வந்துருவாங்க. ஆனா, இங்க வாங்குனவங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். ஆவரேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டயர்டா இருப்பாங்க. நம்ம குரூப்லோட ஒரு நண்பரோட வாங்கி வச்சிருக்காரு இந்த ஸ்டாக்க. அதனால எப்பவுமே இந்த மாரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் இதுல குரோத் இருக்குமா என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் மாட்டிக்கக் கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல். ரயில்டெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா அந்த மார்ச் மாசம் மட்டுமே ஒரு 10 ஆர்டர்ட்ட கிடைச்சிருக்குங்க. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரயில்டெல்ல பத்தி. ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான செக்டார்ல இருக்காங்க. டேட்டா சென்டர், ரயில்வே சிக்னலு அதுக்கப்புறம் நெறைய இதுல இருக்காங்க இவங்க. 245 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே இதுல கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ரயில்வே ஸ்டாக் இந்த ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு 8000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிட்டலு. பியூசி ஸ்டாக் 52 வார லோக்கு பக்கத்துல இருக்கு. 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் 72% வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கணும். 1ஓட கொஞ்சம் கூட இருக்கு. இன்னும் வந்து பார்க்கையில இந்த வேல்யூவேஷன் ஹையா தான் இருக்க மாரி காமிக்குது. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. இதோட மீடியம் பிய பார்க்கையில 31 பிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 25 பிக்கு வந்திருக்குங்க. இது ஒரு 3 இயர்ஸ் லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் இப்ப வந்திருக்கு. நல்ல ஒரு டவுனு தான் அந்த ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. புரமோட்டர் ஹோல்டிங்ல நம்ம பார்க்கையில, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்டயும் இருக்கு. ஆனா எஃப்ஐ தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இல்ல. எதுக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அடுத்தது சில ஸ்டாக் இந்த மார்க்கெட் சரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன்ல இருக்குங்க. அதுல சில டிவிடெண்ட் ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். இந்த டிவிடெண்ட் ஸ்டாக் நம்ம எதுக்கு வாங்குறோம்னா, ஒரு நல்ல டைம்ல, நல்ல லோல வாங்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னே கிடைச்சிருக்காது இந்த மார்க்கெட் சரிவுல. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குது ஒரு நாள் மறுநாளே ஏறிருது. அதுக்கப்புறம் மறுநாள் இறங்குது. 5% நம்ம இன்னும் ஒரு 5% போவோமேன்னு வெயிட் பண்ணுவோம். டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிரும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ண நம்மட்ட கையில காசு இருக்காது. மறுபடியும் அந்த ஸ்டாக் ஏறி நம்ம வாங்குன விலைக்கு வந்திருக்கும். நம்ம விக்க முடியாது. இந்த மாரி பிரச்சனை நமக்கு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக் நம்ம வச்சிருந்தோம்னா, கண்டிப்பா அந்த டிவிடெண்ட் ஸ்டாக் நமக்கு நல்ல ஒரு குரோத்த ரெடி பண்ணி குடுக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அத வந்த நம்ம அந்த டிவிடெண்ட் கிடைக்கிற காச வச்சு என்ன பண்ணலாம், ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் சரிவுல இந்த மாரி மார்க்கெட் சரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரோத் ஸ்டாக் நல்ல டவுன்ல இருக்கும்போது, அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நம்முடைய வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே போர்ட்ஃபோலியோல நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்கா நீங்க ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதுல 2, 3 ஸ்டாக் இப்போ நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஐஜிஎல் இந்திரபிரசாத் கேஷ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் செக்டார், கேஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடந்திருக்கு. இது நார்மலைசேஷன் ஆறதுக்கு இன்னும் 6 மாசமோ, இல்ல 1 வருஷமோ ஆகும். ஆன பிறகு இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அது பழைய டைமுக்கு போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இந்த நீங்க சார்ட்ட பார்த்தாவே தெரியும். எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் நான் எப்பவுமே சொல்றதுன்னா, ஒரு அப் இருக்கும், அப்புறம் டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் அப் இருக்கும், அதுக்கப்புறம் டவுன் இருக்கும், அதுக்கப்புறம் அப் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப் அண்ட் டவுன் உள்ள ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து கன்சிடர் பண்ணும்போது, நல்ல ஒரு லோல இருந்துச்சுன்னா, நம்ம வாங்குனோம்னா டிவிடெண்ட் ஸ்டாக் நமக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் நல்லா மார்க்கெட் பூம் ஆகும்போது, இந்த ஸ்டாக்லாம் மேல போகும்போது, நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2.5% டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு 3% ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. லாஸ்ட் ரிசல்ட்டோட நல்லா தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிமர் லாயர் இன்வெஸ்ட்மென்ட். பாலிமர் லாயர் கம்பெனி இன்னொரு கம்பெனி இருக்குங்க. இந்த பாலிமர் லாயர் இன்வெஸ்ட்மென்ட் 6.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெருக்கி 52 வார லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்றாங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான். லாஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் இயர்ஸ்ல வந்து பார்க்கையில உங்களுக்கு தெரியும். ஸ்பிளிட் எல்லாம் குடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
2025ல வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 4 குடுத்துருக்காங்க. 2024ல ரூ. 3 குடுத்துருக்காங்க. 2023லயும் ரூ. 3 குடுத்துருக்காங்க. 2022லயும் ரூ. 3 குடுத்துருக்காங்க. எல்லா வருஷமும் குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024ல ரூ. 2 குடுத்துருக்காங்க. நீ வர இன்னொரு 2, 3 குவார்ட்டர் ரிசல்ட் இருக்கு. அப்பம்போது குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ டைம்ல தான் இருக்குங்க. அடுத்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரீவியஸ் லோக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் வந்திருக்கு. ப்ரீவியஸா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைல போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல வந்திருக்கு. முக்கியமான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் அடுத்து ஃபர்தரா வரும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நெறைய பிசினஸ் இங்க இருக்கு. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. இதுவரைக்கும் இந்த கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணவே இல்ல. எல்லாருக்குமே ரிலையன்ஸ் குரூப்ப பத்தி தெரியும். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோலு. நம்ம வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 5% வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு ஒரு ரூ. 6 டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட் குடுத்தனால 5.25 குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இவங்க வந்து பார்க்கையில ரூ. 10 குடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் 9, 9, 9 10 ரூ. 13 குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ரூ. 5 குடுத்துருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிவிடெண்ட் குடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் சுத்திக்கிட்டே இருந்தது. நெறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம குரூப்ல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான். இப்போ அந்த டிவிடெண்ட் குடுத்த அன்னைக்கு கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு டவுன்ல தான் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்பு. கேஸ்ட்ரால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். லூப்ரிகன்ட் ஆயில் தயாரிக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கம்பெனியே தெரியும். ஈஸியான அதாவது ஃபெமிலியரான உள்ள கம்பெனின்னு சொல்ல வரேன். அடுத்தது நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல ஃபாஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். மார்க்கெட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ரொம்ப ஹை தாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் 52 இருக்கு. இவங்க டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. டெவலப்மென்ட், அசெம்பிளி அண்ட் டெஸ்டிங், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சொல்யூஷன்ல இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஆர்டரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்சிங் கொஞ்சம் இருக்குங்க இந்த ஸ்டாக்ல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ப்ரீவியஸ் இயர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கெல்லாம் பாருங்க. எங்கேயோ இருந்துட்டு நல்ல ஹை போயிட்டு இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதோடைய மீடியம் பி நீங்க பார்த்தீங்கன்னா, 85லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 75க்கு ஆயிருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த லாஸ்ட் ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 23 கோடி. குவார்டர் ஆன் குவார்டர் சரியில்லங்க. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 26லேருந்து பார்த்தீங்கன்னா 20 ஆயிருச்சு. இயர் ஆன் இயர் பார்க்கையில நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாயிருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாயிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் இஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தோம்னா பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் 83% ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாயிருக்கு. எல்லாமே அருமையா வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி சுத்தமா கிடையாது. கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஆனா ரிசர்வ்ல 1000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 51%. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸிட் ஆயிருக்காங்க. டே8 கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்லி இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோத் உள்ள செக்டார் தான். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மைன்டெக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்பு. 500 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலு. ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சர்வீஸ்ல இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான் மைன்டெக்கு. நெறைய பிசினஸ்ல இவங்க இருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. ஸ்டாக் பி 16ல இருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோவும் கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக்கு சார்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஹை போயிட்டு, லோ போயிட்டு, அதுக்கப்புறம் ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் லோ வந்திருக்கு. இந்த மாரி ஸ்டாக்லாம் என்னன்னா, மார்க்கெட் கரெக்ஷன்ல நல்ல கரெக்ஷன் ஆகும். ஏன்னா ஸ்மால் கேப், மைக்ரோ கேப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரெக்கவர் டயத்துல பட்டுன்னு ரெக்கவர் ஆயிரும் இந்த மாரி ஸ்டாக்லாம். இது ரிசல்ட் வந்து பார்க்கையில லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் அந்த அளவுக்கு சரியில்லங்க. அதனால ஸ்டாக் கன்டினியூ இறங்கிக்கிட்டே தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ப்ரீவியஸ் இயர்லலாம் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் அந்த அளவுக்கு பெருசா ரிட்டர்ன் குடுக்கல. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அதிகமா வச்சிருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து கொஞ்சோண்டு இருக்கு. டிஐட்ட சுத்தமா கிடையாது. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலு. நெறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தீங்க. ஐடிசி ஹோட்டல் எப்பங்க கீழ வரும்? எப்பங்க கீழ வரும்ன்ட்டு. ஆனா நெறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைல வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நல்ல ஒரு குரூப் தான். வந்து பார்த்தீங்கன்னா 36. ஒரு மிட் கேப் ஸ்டாக் சொல்லலாம். நல்ல ஒரு 30,000 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் வருது. ஃபேஸ் வேல்யூ 1 தான் இருக்கு. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசிலேருந்து டீமெர்ஜ் ஆனது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோசிஃப் டெக்னாலஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
செமிகண்டக்டர் உள்ள ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். செமிகண்டக்டர் ஸ்டாக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அனலைஸ் பண்ணி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதில வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பை காலோ, செல் காலோ கிடையாது. இந்த ஸ்டாக்ல வந்து என்ன ஃபேக்ட் இருக்கோ அத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிள் டேட்டா தான். இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. புதிய நண்பர்கள் நெறைய வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்க நல்லா அனலைஸ் பண்ணி, நல்ல ஒரு பிரைஸ்ல நம்ம எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எந்த பிரைஸ்ல வாங்குறோமோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கும்போது நம்ம ஒரு பிரைஸ்ல வாங்குனோம்னா, அதுக்கு கீழ கரெக்ஷன் அதிகமா போகாது. நமக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நெறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதிகமான லைக் குடுத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பயனடைவாங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.